Hello guys, so welcome to Exams Daily. இன்னையோட லைவ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாரும் வேகமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 30 டேஸ் சேலஞ்ச் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்கறது டே 13. கண்டிப்பா இந்த சீரீஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இலக்கணத்துல இருந்து 85 கேள்விகள் கேட்கிறாங்க. அந்த 85 கேள்விகளை எங்கெங்க நீங்க முக்கியமா படிக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே நாம உங்களுக்கு இந்த சீரீஸ்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். சரியா? மிஸ் பண்ணாதீங்க. ரெகுலரா காலையில 11 மணிக்கு ஷார்ப்பா நம்மளோட சேனல் வந்துருங்க. ஸோ உங்களுக்கான கிளாஸஸ் நம்ம ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஓகே. ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஊர் பெயர்களும் அதோட மருவு பெயர்களும். ஓகேவா? அதை பத்தி தான் இன்னைக்கு ஃபுல்லாவே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோல போறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. குட் மார்னிங். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் நீங்க தாராளமா கேட்கலாம். ஓகேவா? குட் மார்னிங் காய்ஸ். குட் மார்னிங். குட் மார்னிங். ஓகே. ஸோ 30 டேஸ் சேலஞ்ச். ஸோ நம்ம பார்க்கறது ஜஸ்ட் யூடியூப் கிளாஸஸ் மட்டும் இல்ல, எக்ஸாம்ஸ் டெய்லியில உங்களுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் ஆல்சோ கொடுத்துட்டு இருக்கோம். சரியா? ஸோ எக்ஸாமினேஷன்ஸ்க்கு இன்னும் கம்மியான டேஸ் தான் இருக்கு. நீங்க டிசம்பர்ல தானே குரூப் 4 அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப அசால்ட்டா இருக்காதீங்க. ஏன்னா ரொம்ப கம்மியான டேஸ் தான். என்ன சொல்றது, டிசம்பர்ன்றப்போ இப்ப நம்ம ஏப்ரல்ல இருக்கோமா, ஸோ மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், 6 மந்த்னு வச்சுக்கோங்களேன். 6 மந்த்ன்றது சீக்கிரமா நம்மளுக்கு டக்குன்னு போயிடும். சரியா? அந்த மாதிரி ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்காம, ஸோ இன்னும் டைம் இருக்குல்லன்னு இருக்காம, இருக்கிற ஒவ்வொரு நேரமுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைச்சு நீங்க உங்களோட ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட ஸ்டடீஸை நீங்க எக்ஸாம்ஸ் டெய்லியோட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மோர் பெனிஃபிட்டா இருக்கும். நம்ம உங்களுக்காக லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ், புக் மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் பேக் கொடுக்குறோம். டிஎன்பிஎஸ்சிக்கு 4 டைமிங்ஸ் அவைலபிளா இருக்கு. நீங்க குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, குரூப் 4 இருந்தாலும் சரி, 4 டைமிங்ஸ் அவைலபிளா இருக்கு. இந்த 4 டைமிங்ஸ்ல உங்களுக்கு கம்ஃபர்டபுளான பேட்ச் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை தாண்டி டெட், போலீஸ், பேங்க் எக்ஸாம், எஸ்எஸ்சி, ரயில்வே, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸையுமே நம்ம உங்களுக்காக சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். டிஆர்பிலையும் யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி மேஜர்ஸ்க்கான கிளாஸஸ் ஆல்சோ போயிட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 8940400154 அப்படின்றத நீங்க கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கால் பண்ணுங்க. ஸோ கிளாஸ் டீடைல்ஸ், கிளாஸ் ஃபீஸ், இந்த மாதிரி உங்களுக்கு எது தெரிஞ்சுக்கனாலும் கால் பண்ண வேண்டிய நம்பர் 8940400154. இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட வீடியோ பார்த்து நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் ஆல்சோ இருக்கு. மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? குட் மார்னிங், ஹாய், ஹலோ எல்லாருக்குமே ஹலோ, ஹாய், ஹாய் காய்ஸ். ஓகே, சரி. இன்னைக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். இது இந்த டாபிக் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லைன்னு சொல்லலாம். நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் இல்ல, டெட் படிக்கிறீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் லிட்டில் குயின். ஓகே. ஸோ நீங்க டெட் படிக்கிறீங்க, போலீஸ் படிக்கிறீங்க, டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த டாபிக் உங்களுக்கு 1 மார்க் அப்படின்றத, ஒரு கொஸ்டின்றது 1.5 மார்க் அப்படின்றத உங்களுக்கு கண்டிப்பா எடுத்து தரும். சரியா? அப்படி ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் தான் மருவு அப்படின்ற டாபிக். சரியா? அப்ப மருவு அப்படின்னா என்னன்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? சோ நோட் பண்ணிக்கோங்கப்பா. மருவு அப்படின்னா என்னன்னா, காலப்போக்கில் பிறழ்ந்து சிதைந்து வரும் சொற்கள், பிறழ்ந்து சிதைந்து வழங்கப்படும் சொற்கள். சரியா? காலப்போக்கில் பிறழ்ந்து சிதைந்து வழங்கக்கூடிய சொற்கள். சோ கால் பண்ணுங்கம்மா. ஆன்லைன் கிளாஸ் ஃபீஸ் கேக்குறீங்க, சோ கால் பண்ணுங்க 8940400154. அவங்க நம்ம வீடியோ பார்த்து நீங்க ஜாயின் பண்றீங்கன்றப்ப உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்கு. சோ கால் பண்ணி நீங்க உங்களோட பிரைஸ் டீடைல்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. காலப்போக்கில் பிறந்து சிதைந்து வழங்கப்படும் சொற்கள், அதுதான் என்னன்னு சொல்றாங்க, மருவு அப்படின்னு சொல்றாங்க. மருவுனா என்னப்பா, ஒரு பெரிய பெயர் காலப்போக்குல சுருங்கி 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 சின்னதாயிரும். இப்ப நமக்கே ஒரு பெயர் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்னோட பேர் வந்து லைக் கயல்விழி அப்படின்னு வைங்களேன். சோ அது எத்தனை நாளைக்கு கயல்விழினே இருக்க போகுது? சோ எங்கோ ஒரு கயல் அப்படின்னு மாறும். அந்த கயல்ன்றது கயலே அப்படின்னு மாறுது இல்ல. சோ கயல்விழினேவா முழுசா என்ன கூப்பிட்டுட்டே இருக்க போறாங்க? ஒண்ணு விழின்னு கூப்பிடுவாங்க, இல்ல கயல்னு கூப்பிடுவாங்க. கயல் அப்படின்றது அப்படியேவா இருக்க போகுது? கயலு
அப்படின்ற மாதிரி பேச்சு வழக்குலயுமே அது மாறதான் செய்யும். சரியா? சோ அந்த மாதிரி காலப்போக்கில் தன்னுடைய பேச்சிலையோ தன்னுடைய பெயர்லையோ தன்னுடைய சொற்கள்லையோ ஒரு டிரான்ஸ்லேஷன்ஸ் ஏற்படுது அப்படின்னா சோ அது என்னன்னு சொல்றாங்க, நம்மளுக்கு மருதுன்னு சொல்றாங்க. காலப்போக்கில் அந்த பேர் என்ன ஆகுமா, சின்ன சின்ன ஒண்ணு வந்து ஷார்ட் ஆகலாம், பிறழ்ந்துனா ஒரு பேரு வேற பேரா மாறலாம். லைக் இப்ப திருமறைக்காடுன்னு ஒரு ஊர் தெரியுமா, திருமறைக்காடு அப்படின்னு ஒரு ஊர் தெரியும். இது அந்த ஊரோட முன்னாடி பேர். சரியா? முன்னாடி பேர். இப்ப அந்த ஊரோட பேர் என்ன, வேதாரண்யம். இப்ப அந்த ஊரோட பேர் என்ன, வேதாரண்யம். இது என்னன்னு சொல்றாங்கன்னா பிறல்றதுன்னு சொல்றாங்க. டோட்டலா அப்படியே வேற வார்த்தையா மாறும், ஷார்ட் ஆகாம பிறழ்ந்துரும். ஒரு வார்த்தை வேற வார்த்தையா மாறிடும். அது என்னன்னா பிறழ்ந்து வழங்கக்கூடிய சொற்கள். இதே சிதைந்து வழங்கக்கூடிய சொற்கள்னா இப்ப நீங்க சொல்றீங்கல்ல திருச்சிராப்பள்ளி, திருச்சிராப்பள்ளியை தான் நம்ம எப்படி சொல்றோம், திருச்சின்னு சொல்றோம். திருச்சிராப்பள்ளியை தான் நம்ம எப்படி சொல்றோம், திருச்சின்னு சொல்றோம். இது மருது. புரியுதா? சோ அந்த அது சிதைந்து வழங்குறது, அதாவது பிறழ்ந்து வழங்கினாலும் சிதைந்து வழங்கினாலும் எல்லாமே மருவுதான். அதுதான் அவங்களுக்கு பிறழ்றதுக்கும் சிதைறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்றேன். பிறழ்றதுனா டோட்டலா வேறையா மாறுறது, சிதைறதுனா பேரு குட்டி ஆகுறது. இப்ப திருச்சியோட மருவு, திருச்சிராப்பள்ளியோட மருவு திருச்சி. இப்ப திருமறைக்காடு, இப்ப மறை அப்படின்னா நமக்கு தெரியும் வேதம், மறைனா வேதம். காடுனா காடுக்கு ஆரண்யம்னு ஒரு பேர் இருக்கு, ஆரண்யம் அப்படின்னா காடு. சோ மறைக்காடுனா வேதாரண்யம், அதுதான் வந்து இறைவனின் ஆசி பெற்ற வேதாரண்யம், அதான் இதோட பேர். சரியா? ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் தேங்க்யூ சோ மச் மேம், ரொம்ப நன்றி. சரியா? பாருங்க அடுத்து. அப்ப திருமறைக்காடு, திருச்சிராப்பள்ளி, இது ஓகே தானே? இதுதான் என்னன்னு சொல்றாங்க, காலப்போக்கில் பிறழ்ந்து வழங்கக்கூடிய சொற்கள். இந்த மாதிரி இது மட்டும்தான் வருமா, இந்த மாதிரி உங்களுக்கு ஊர் பேர் மட்டும்தான் வருமானா, நம்மளோட சிலபஸ்ல ஊர் பேர் மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா சொற்கள், நிறைய சொற்களும் இந்த மாதிரி பிறந்து சிதைந்து வழங்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா என் தந்தைன்னு வச்சுக்கோங்க. இந்த என் தந்தை அப்படின்றதுதான் எந்தைன்னு மாறுது. எந்தை அப்படின்னா அதோட அர்த்தம் என்னப்பா, இந்த வார்த்தைய எந்தை எந்தாய் அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ரைட்டா? எந்தை எந்தாய் அப்படின்னா நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம்ல. சோ எந்தைனா என் தந்தை. சரியா? இதே எந்தாய்னா எனது தாய், எந்தன் தாய், என் தாய், அதுதான் வந்து எந்தாய் அப்படின்னு மாறுறாங்க. ஓகேவா? இப்ப என்ன சொல்லலாம், இப்ப சோழ நாடுன்னு இருக்குல்ல, சோழ நாடு, இந்த சோழ நாடுதான் என்னவா மாறுது, சோநாடுன்னு மாறுது. ரைட்? இந்த சோழ நாடுதான் சோநாடு அப்படின்னு மாறுது. ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்ப இது நிறைய பேர் டவுட்டா போதுன்னு கொடுத்திருப்பாங்க புக்ல, போதும் ஒரு மருவு சொல் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சரியா? அப்ப இந்த போதுன்றது எதோட மருவு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பொழுதுன்னு சொல்றோம்ல, இந்த பொழுதுதான் என்னவா மாறுதா, போதுன்னு மாறுது. முதல்ல இந்த பொழுது என்னன்னு மாறுது, பொதுன்னு மாறி அந்த பொது போதுன்னு மாறுது. சரியா? இது எல்லாமே என்னதுதான், மருவு பெயர்கள் தான். சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஊர் பெயர்கள் மட்டும் இல்ல, நிறைய சொற்களும் உங்களுக்கு மருவி வரும். சரியா? இந்த மாதிரி நிறைய நம்ம இப்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய நிறைய ஊர்களோட பெயர்கள் எல்லாமே முன்னாடி வேற வேறையா இருந்துச்சு. அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ரெடியா இருக்கீங்களா? பார்க்கலாமா? எந்தையும் நுந்தையுமா வச்சுக்கோங்க. ரைட்? பார்க்கலாமா? ஒரு தம்ஸ் அப் போடுங்க பார்க்கலாம்னா, ஒரு தம்ஸ் அப். சோ क्वेश्चन பேங்க் PDF லையா, சோ கால் பண்ணி கேளுங்கப்பா. உங்களுக்கு கிளாஸ் ரிலேட்டட், புக் ரிலேட்டட் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சோ கால் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் தான். 8940400154. சோ நம்மளோட ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு ஃபுல் அண்ட் கிளியரன்ஸ் கொடுப்பாங்க. சரியா? ஓகே, சரி நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட். ஓகே, இந்த மாதிரி நம்ம நிறைய ஊர் பெயர்களை இப்ப நம்ம கத்துக்க போறோம். சரியா? எல்லாத்தையும் என்னால கவர் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல.
பட் கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணலாம். சரியா? இப்ப என்ன எழுத போறோம்னா இந்த ஊரோட மருவு இப்ப என்னெல்லாம் இருக்கு. இது வந்து முன்னாடி இருந்த பெயர், முன்னை பெயர். இப்ப இதோட மருவு என்னன்னு எழுத போறோம். எழுதலாமா? நீங்களே எனக்கு அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டே இருக்கலாமா? இதுக்கு இது இதுக்கு இதுன்னு சொல்லிட்டே இருக்கலாமா? வேமா எழுதிடலாம்ல. ஈஸி தானே. இப்ப புதுக்கோட்டை இருக்கு. புதுக்கோட்டையோட மருவு இது ரொம்ப முக்கியம். புதுக்கோட்டைக்கு புதுக்கை. புதுக்கோட்டையோட மருவு என்ன? புது கை. வெரி குட். தஞ்சாவூரோட மருவு என்ன? தஞ்சை. தஞ்சாவூரோட மருவு தஞ்சை. தெரிஞ்சவங்க ஓகே, நீங்க என் கூட ரிவிஷன் மாதிரி கமெண்ட்ல போட்டுட்டே இருங்க. தெரியாதவங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த டாபிக் படிக்கிறீங்க, எனக்கு வந்து புரியாது அந்த டாபிக் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, நீங்க நோட் பண்ணுங்க, ஈஸியா படிச்சிடலாம். ஓகேவா? திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளியுடைய மருவு என்னது? திருச்சி. திருச்சிராப்பள்ளியினுடைய மருவு திருச்சி. உதகமண்டலம். உதகமண்டலத்தினுடைய மருவு உதகைன்னு சொல்லலாம், இல்ல ஊட்டின்னு சொல்லலாம். ஊட்டி உதகை ரெண்டுமே என்னதுதான்? உதகமண்டலத்தினுடைய மருவுதான். ஒண்ணு உதகைன்னு சொல்லலாம், இன்னொன்னு என்ன சொல்லலாம்? ஊட்டின்னு சொல்லலாம். சரியா? கோயம்புத்தூர். இந்த கோயம்புத்தூர்ன்றதே மருவுதான், அது தெரியுமா உங்களுக்கு? முன்னாடி இதோட பேர் என்ன அப்படின்னா கோவன் புத்தூர். கோவன் என்ற அரசன் ஆட்சி செய்து வந்த ஊர், அதான் வந்து கோவன் புத்தூர். நிறைய வரலாறு சொல்றாங்க அதுக்கு. சரியா? இந்த கோவன் புத்தூர் தான் காலப்போக்குல கோயம்புத்தூர்னு மாறுது. இந்த கோயம்புத்தூர் தான் இப்ப என்னன்னு மருவுதான்? கோவைன்னு மருவுது. சரியா? கோவன் புத்தூர் தான் கோயம்புத்தூர்னு மாறுது, அது இப்ப என்னன்னு மருவுது? கோவைன்னு மருவுது. வெரி குட். சோ கமெண்ட் பண்ணிட்டே இருங்க. நாகப்பட்டினத்தோட மருவு நாகை. நாகப்பட்டினத்தோட மருவு நாகை. இதே நாகர்கோயிலோட மருவு என்னப்பா? இதே நாகர்கோவிலோட மருவு என்ன? நாகப்பட்டினம்னா நாகைன்னு சொல்லிட்டீங்க, நாகர்கோயிலோட மருவு என்ன தெரியுமா? தெரியுமா தெரியாதா? நாகர்கோவிலோட மருவு நாஞ்சில். நாஞ்சில் நோட் பண்ணிக்கோங்க. நாகர்கோவிலோட மருவு நாஞ்சில். ஓகேவா? அடுத்து புதுச்சேரி. இது ரொம்ப முக்கியம். புதுக்கோட்டையும் புதுச்சேரியும் குழப்பக்கூடாது. சரியா? புதுக்கோட்டைனா புதுகை. புதுச்சேரி பாண்டிச்சேரி புதுச்சேரின்னு மாறுது, புதுச்சேரி பெண்ணன் மாறுது புதுவை. புதுவைன்னு மாறுது. சரியா? புதுவைன்னு மாறுது. நோட் பண்ணிக்கோங்க. புதுக்கோட்டைன்றது புதுகை, புதுச்சேரின்றது புதுவை. ரைட்? புரிஞ்சுச்சா? சரி, கும்பகோணம். கும்பகோணத்தோட மரபு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், பட் கும்பகோணம் இல்லாத ஒரு கொஸ்டின் பேப்பரே இல்லைன்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸோட டிஎன்பிஎஸ்சில வந்த எல்லா ப்ரீவியஸ் இயரையும் எடுத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே கும்பகோணம் 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 தான் கொடுத்திருப்பாங்க. சரியா? கும்பகோணத்தோட மரபு என்ன? குடந்தை. சரியா? அடுத்து பாருங்க, திருநெல்வேலியோட மரபு நெல்லை. திருநெல்வேலியோட மரபு நெல்லை. மன்னார்குடியோட மரபு மண்ணை. ரைட்? சோ மயிலாப்பூரோட மரபு மயிலை. சைதாப்பேட்டையோட மரபு சைதை. அவ்வளவுதான். இதெல்லாமே வந்து ஊர் பெயர், அதை இப்ப நம்ம எப்படி மருவி சொல்றோம் அப்படின்றது. ரைட்? சரியா? நோட் பண்ணிக்கோங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இது ஒண்ணு. இது வந்து ஊர் பெயர்கள் மருவு. அதிகபட்சமா நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்கக்கூடிய ஃபார்மேட் என்னன்னா இதுதான். இதே மாதிரி இப்ப நம்ம சொன்னோம்ல வேதாரண்யா திருமறைக்காடு, இது வந்து சிதைறது. இது வந்து என்னது? சிதைந்து வழங்கக்கூடிய மருவு பெயர். ரைட்டா? இப்ப நம்ம பிறழ்ந்து வழங்கப்பட்ட மருவு பெயர்கள் எல்லாமே பார்க்கலாம். பிறழ்ந்து வழங்கப்பட்ட மருவு பெயர்கள். இங்க வந்து இப்ப இருக்கிற ஊர் பேர் இருக்கு, இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்றது. சரியா? இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்றது. சோ நான் சொல்றதை தாண்டி உங்களுக்கு நிறைய தெரியும் அப்படின்னா நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம தெரியுமா வேதாரண்யம். வேதாரண்யம் தெரியுமாப்பா? தெரியும். வேதாரண்யம்ன்றது திருமறைக்காடு. திருமறைக்காடு
திருமறைக்காடு தான் என்னன்னு இதுதான் இங்க இருக்கிறதான்ப்பா இங்க மாறுது. சரியா? திருமறைக்காடு தான் என்னவா மாறி இருக்கு? வேதாரண்யம் அப்படின்னு மாறி இருக்கு. சரியா? அதே மாதிரி திருவரங்கம் அப்படின்றதுதான் ஸ்ரீரங்கம்னு மாறி இருக்கு. திருவரங்கம் அப்படின்றதுதான் ஸ்ரீரங்கம் அப்படின்னு மாறி இருக்கு. ரைட்டா? அடுத்து தில்லை அப்படின்ற ஊரு தான் சிதம்பரம்னு மாறி இருக்கு. தில்லை நடராஜர்னு சொல்றாங்க இல்லையா? தில்லை தான் என்னவா மாறி இருக்கு? சிதம்பரம்னு மாறி இருக்கு. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து புலிக்காடு. புலிக்காடு தான் பழவேற்காடுன்னு மாறி இருக்கு. புலிக்காடு புலிக்காடு தான் பழவேற்காடு அப்படின்னு மாறி இருக்கு. சரியா? அடுத்து புளியங்காடு தான் திண்டிவனம்னு மாறி இருக்கு. முன்னாடி புளியங்காடு, இப்போ அதோட பேர் என்னது? திண்டிவனம். நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் கேக்குறாங்க. ரைட்? புளியங்காடு தான் திண்டிவனம்னு மாறி இருக்கு. அடுத்து பொள்ளாச்சி. பொள்ளாச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா பொள்ளிலாச்சின்னு சொல்லுவாங்க. பொழில் ஆட்சி, அதான் பொள்ளாச்சின்னு மாறி இருக்கு. சரியா? பொழிலாட்சி அதுதான் பொள்ளாச்சி அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. இது ஈஸி தான். ரைட்? நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் மதுரை. மதுரை மதிரை. மதிரை இது வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சில கேட்டிருந்தாங்க. மதிரை மதிரை மாத்திரை அப்படின்றதுதான் கல்வெட்டுக்கள்ல இருந்தது. அந்த மதிரை தான் என்னவா மாறி இருக்கான்? மதுரை அப்படின்னு மாறி இருக்கு. சரியா? மதுரை. இதுக்கு முன்னாடி அதுக்கு கூடல் நகர், கடம்பாவனம் அப்படின்னு நிறைய பெயர்கள் இருந்துச்சு. பட் கல்வெட்டுகளின் படி மதிரை தான் மதிரைன்னு சொல்லலாம், இல்ல மாத்திரைன்னு சொல்லலாம். மாத்திரை அதுதான் என்னவா மாறுது? இதுவா மாறுது. சரி, அடுத்து பாருங்க. பெங்களூர். வெண்கல்லூர். வெண்கல்லூர். வெண்கல்லூர் தான் எப்படி மாறுதான்? பெங்களூர் அப்படின்னு மாறுது. சரியா? எப்படி? வெண்கல்லூர் அப்படின்றதுதான் பெங்களூர்னு மாறுது. ரைட்? நோட் பண்ணிட்டீங்களா? வத்தலகுண்டு. வத்தலகுண்டு சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் ஈஸி தான். வெற்றிலை. வெற்றிலை குண்டு, அவ்வளவுதான். வெற்றிலை குண்டு தான் எப்படி மாறுது? சரியா? வெற்றிலை குண்டு அப்படின்றதா வத்தல குண்டு அப்படின்னு சொல்லி மாறுது. சரியா? நோட் பண்ணிக்கோங்கப்பா. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? திருநின்றவூர். திருநின்றவூரோட மருவு திண்ணனூர். திண்ணனூர். திண்ணனூர் தான் திருநின்றவூர்னு மாறி இருக்கு. சரியா? ஓகேவா? இது ஓகேவா? ஓகேனா அந்த பேஜ்க்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நம்ம நெக்ஸ்ட் போலாம். திண்ணனூர். திண்ணனூர் தான் எப்படி மாறுது? திருநின்றவூர்னு மாறுது. நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, சூப்பர். நோட் பண்ணிக்கோங்க. இதை எரேஸ் பண்றேன். நீங்க வந்து இன்னும் நோட் பண்ணலாம். வீடியோ பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. சரியா? செங்கல்பட்டு. செங்கல்பட்டு. செங்கழுநீர்பட்டு. இது முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா செங்கழுநீர்பட்டு அப்படின்னு இருந்துச்சு. செங்கழுநீர்பட்டு தான் செங்கல்பட்டுன்னு மாறுது. இது எப்படி மாறுவது? இப்ப செங்கைன்னு மாறுவது. சரியாப்பா? செங்கழுநீர்பட்டு. நோட் பண்ணிக்கோங்க.
செங்கழுநீர்பட்டு அப்படின்றதுதான் செங்கல்பட்டுன்னு மாறுது. அது இப்ப செங்கைன்னு மாறுது. சரியா? அடுத்து திருத்தணி, திருத்தணி, திருத்தணிகை, திருத்தணிகை அப்படின்றதுதான் திருத்தணின்னு மாறுச்சு. சரியா? சேலம், சேரளம், சேரளம், சேரளம் தான் என்னன்னு மாறுதுப்பா? சேலம்னு மாறுது. அடுத்து தர்மபுரி, தகடூர், தகடூர், அதுதான் தர்மபுரின்னு மாறுது. சரியா? தகடூர், தகடூர் தான் தர்மபுரின்னு மாறுது. சரியா? அடுத்து தர்மபுரம், 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 தர்மபுரம் தான் தாம்பரம்னு மாறுது. தர்மபுரம் நோட் பண்ணிக்கோங்க. இது எப்படி மாறுது? தர்மபுரம், தர்மபுரம் தான் தாம்பரம்னு மாறுது. சரியா? ஓகே ரைட். திண்டுக்கல், திண்டீஸ்வரம். பா ஒரு क्वेश्चनக்காக நம்ம இவ்வளவு படிக்கிறது தப்பே இல்ல. என்ன பெயரோடயே தானப்பா இருக்கு. ஒரு தடவை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான். திண்டீஸ்வரம் தான் திண்டுக்கல்னு மாறுது. சரியா? அடுத்து பழனி, திரு ஆவினங்குடி தான் பழனின்னு மாறுச்சு. திரு ஆவினம் நாம அது திரு ஆவினம் குடி. திரு ஆவினம் குடி தான் எப்படின்னு மாறுது? பழனின்னு மாறுது. ரைட்டா? அடுத்து திருச்செந்தூர், திருச்சீரலைவாய், திருச்சீரலை, திருச்சீரலைவாய் தான் திருச்செந்தூர்னு மாறுது. புரியுதா? கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஏன் ஸ்டாப் ஆயிடுச்சு தெரியலையா? கமெண்ட் ஸ்டாப் ஆயிடுச்சே, ஏன்பா தெரியலையா? இல்ல டைம் கொடுக்கவா? ஸ்பீடா போறேனா? ஸ்பீடா போற மாதிரி இருக்கா? எழுதிட்டு இருக்கீங்களா? சரி சரி. திருச்சீரலைவாய் தான் திருச்செந்தூர்னு மாறுது. ரைட். அடுத்து திருச்சூர், திருச்சூர், திருச்சூர் தான் திரிசூலம்னு மாறுது. சரியா? அடுத்து திருநல்லூர், திருநல்லூர், திருநல்லூர் தான் அருப்புக்கோட்டை. திருநல்லூர் தான் அருப்புக்கோட்டை. இட்ஸ் ஓகே நிஷா. இதெல்லாம் நோட் பண்றீங்களா? புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அப்ப செங்கல்பட்டுனா செங்கழுநீர்பட்டு தான் செங்கல்பட்டுன்னு மாறி இருக்கு. திருத்தணிகை திருத்தணின்னு மாறுது. சேரளம் சேலம், தகடூர் தர்மபுரி, தர்மபுரம் தாம்பரம், திண்டீஸ்வரம் திண்டுக்கல், திரு ஆவினங்குடி பழனி, திருச்சீரலைவாய் திருச்செந்தூர், திருச்சூர் திரிசூலம், திருநல்லூர் அருப்புக்கோட்டை. சரியா? இதோட முடிஞ்சானா? இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் நிறைய வேர்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரியா? அத பாப்போம். ஆற்காடு, ஆற்காடு, ஆறுக்காடு, ஆறுக்காடு தான் என்னன்னு மாறுது? ஆறுக்காடு தான். கமெண்ட பார்க்க மாட்டேங்கிறேனா? என்ன கமெண்டே வரலையே கடைசி வரைக்கும். நீங்க ஏதாவது வித்தியாசமான ஊர் பேர் சொன்னீங்கன்னா அதை நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். சரியா? சரியா? ஆற்காடுனா ஆறுக்காடு. நோட் பண்ணிக்கோங்கப்பா. நாமக்கல், ஆரைக்கல், ஆரைக்கல்னா எப்படி மாறுது? நாமக்கல்னு மாறுது. இதே ஒகேனக்கல்னு சொல்றோம்ல, அது தெரியுமா? ஒகேனக்கல், ஒகேனக்கல்னா உகுநீர்கல், உகுநீர்கல் அதுதான் என்னன்னு மாறுதான்? ஒகேனக்கல்னு மாறுது. உகுநீர்கல் அப்படின்றதுதான்
ஒகேனக்கல் அப்படின்னு மாறுது. சரியா? அடுத்து ஈரோடு, ஈரோடை, ஈரோடை, ஈரோடை தான் ஈரோடுன்னு மாறுது. சரியா? ஈரோடை தான் ஈரோடுன்னு மாறுது. திருக்கோவிலூர் மருவு என்னன்னு சொல்லுங்களா? நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். மைசூர், மகிஷூர், மகிஷூர், மகிஷூர் தான் என்னவா மாறுது? மைசூர்னு மாறுது. மகிஷூர் தான் மைசூர்னு மாறுது. ஏரிக்காடு, ஏரிக்காடு தான் ஏற்காடுன்னு மாறுது. ஊட்டி, ஊட்டி, உதகமண்டலம், உதகமண்டலம் தான் உதகமண்டலம் தான் ஊட்டின்னு மாறுது. இது இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. என்னது, நீங்க அப்படியே ஒரு 2-3 தடவை ரீட் பண்ணிட்டீங்கனாலே ஈஸியா வந்துடும். சரியா? குன்னூர், குன்றூர் அப்படின்றதா குன்னூர்னு மாறுது. குன்றூர் அப்படின்றதா குன்னூர்னு மாறுது. வகரூர் இல்ல, வகரூர்ன்றது கரூரை தான் அப்படி போட்டிருக்காங்க. கரூர். வஞ்சி மாநகரம், வஞ்சின்னு சொல்லுவாங்க. முன்னாடி புராணங்களை நீங்க படிச்சிருப்பீங்க. வஞ்சி மாநகரம், அந்த வஞ்சி மாநகரம் தான் இப்ப கரூர். சரியா? இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா கருவூர். சரியா? வஞ்சி, கருவூர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து குளித்தலை, குளிர் தண்டலை, குளிர் தண்டலை, குளிர் தண்டலை தான் என்னன்னு மாறுது? குளித்தலைன்னு மாறுது. நிறைய தெரியலையா? இந்த மாதிரி தெரியாததுலதான் நம்மளுக்கு क्वेश्चन போகும். சரியா? அடுத்து கோடம்பாக்கம், கோடம்பாக்கம், கோடலம்பாக்கம், கோடலம்பாக்கம் அப்படின்றதா கோடம்பாக்கம்னு மாறுச்சு. சரியா? கோடலம்பாக்கம் அப்படின்றதா கோடம்பாக்கம்னு மாறுது. சின்ன தரிப்பேட்டை, சின்ன தரிப்பேட்டை அதுதான் சிந்தாதிரிப்பேட்டைன்னு மாறுது. சின்ன தரிப்பேட்டை அதுதான் சிந்தாதிரிப்பேட்டை அப்படின்னு சொல்லி மாறுது. சரியா? ஓகே, ஆல்மோஸ்ட் டன். இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் நிறைய ஊர் பேர் வேணும்னா நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ்ல உங்களுக்கு டீடைலா கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஆன்லைன் கிளாஸ்க்கு நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 8940400154. ஆற்காடு, ஆறுக்காடு, நாமக்கல்னா ஆரைக்கல், ஈரோடைனா ஈரோடுன்னு மாறுது. மகிஷூர், மைசூர், ஏரிக்காடு, ஏற்காடு, உதகமண்டலம், ஊட்டி, குன்றூர், குன்னூர், வஞ்சி, கருவூர்னு சொல்றதுதான் கரூர், குளிர் தண்டலை தான் குளித்தலை, கோடலம்பாக்கம் தான் கோடம்பாக்கம், வேற சின்னதரிப்பேட்டைனா சிந்தாதிரிப்பேட்டை, உகுநீர்கல் தான் ஒகேனக்கல். ரைட்? சோ இதுதான். ஓகே, சோ இதை தாண்டி போன 2025 குரூப் 4ல என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? பிரைட்னஸ் குறைச்சுக்கிறேன், பார்க்கலாமா? சோ இதான் கேட்டிருந்த क्वेश्चन. 2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கேட்டிருந்த क्वेश्चन. ஈஸி தானப்பா, அதெல்லாம் ஈஸியா எழுதலாம். நமக்கு அது இன்னும் 2-3 ஊர் இதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப கோவன்புத்தூர் தான் கோவைன்னு மாறுது, நம்ம பார்த்தோம்ல, அதேதான். அப்ப தேவக்கோட்டைனா தேவோட்டை. நோட் பண்ணிக்கோங்கப்பா. தேவக்கோட்டையோட மருவு என்னவா? தேவோட்டை. சரியா? தேவக்கோட்டையோட மருவு தேவோட்டை. நோட் பண்ணிக்கோங்க. கோவன்புத்தூர் கோவை, பூந்தமல்லின்றது ஆக்சுவலி பூவிருந்த வள்ளியோட மருவுதான் பூந்தமல்லி. பூந்தமல்லியோட மருவு என்னவா? பூனமல்லியா. சரியா? சோழநாடு, சோநாடு. அப்ப என்னுடைய விடை 3, 1, 4, 2.
ஆன்சர் பி. இது ஈஸி தான், நமக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துட்டா ஊர் பேரை வச்சு ஈஸியா நம்ம எழுதலாம்ல, அவ்வளவுதான். இதே திருஆவினங்குடி, பழனி சம்பந்தமே இல்லாம வஞ்சி, கரூர் இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாத வார்த்தைகளா கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு எழுதுறது கஷ்டம். இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம ஈஸியா எழுதலாம், ரைட்? ஓகேவா? சோ அப்பா வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க. இன்னும் நம்ம முடிக்கல, கொஸ்டின் போறோம் சரியா? ஈஸியான கொஸ்டின் தான், ஒரு 10 கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக. இப்போ இந்த பொறுத்துக ஃபார்மேட்ல கேட்கலாம், அது ஒரு ஐடியா சரியா? இந்த பொறுத்துக ஃபார்மேட்ல கேட்கலாம், அது ஒரு ஐடியா. சோ பேலன்ஸ் இருக்கிறத பாருங்க. கும்பகோணம், கும்பகோணத்தோட மருவி என்னன்னு கேக்குறாங்க. இதெல்லாம் நீங்க டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணணும். கஷ்டமானதையும் பார்த்தாச்சு, ஈஸியானதையும் நம்ம எக்ஸ்பிளனேஷன்ல பார்த்தாச்சு, மருவுனா என்னன்னு கூட பார்த்தாச்சு. உங்களுக்கு இது ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் உங்களுக்கு ஒன்ஸ் பார்த்துட்டு சொல்றேன். கும்பகோணத்தோட மருவு குடந்தை, கும்பகோணத்தோட மருவு குடந்தை. சரியான மருவை தெரிவு செய். திருநெல்வேலி. 4 ஆப்ஷனுமே பொருந்துற மாதிரி கொடுப்பாங்க. அப்ப இந்த டாபிக்ல ஒரு அவேர்னஸே இல்லாம நீங்க போய் உட்காடுறீங்க. இப்ப திருநெல்வேலியோட மருவு நெல்லைனே உங்களுக்கு தெரியலனா டக்குன்னு நெல்வேலின்னு தூக்கி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியா? அதனால கொஞ்சம் கவனமா ஒரு டாபிக்னா அந்த டாபிக்கோட அவேர் எடுத்துட்டு போய் எக்ஸாம் எழுதுறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இன்னும் கம்மியான டேஸ் தான் இருக்கு சரியா? இந்த கம்மி டேஸ்ல எப்படி நீங்க படிக்கிறீங்கன்றதுலதான் 6 மாசம்னா அந்த 6 மாசத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களோட ஹோல் லைஃப்மே மாறும் சரியா? மிஸ் பண்ணாதீங்க, மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் வருத்தப்படாதீங்க, ரைட்? மயிலாப்பூர். சோ மயிலாப்பூரோட மருவு. சோ ஆப்ஷன் வச்சு ஈஸியா எழுதலாம். மா வர மாதிரி எங்க இருக்கு? மயிலை. மயிலாப்பூரோட மருவு என்னது? மயிலை. ரொம்ப நன்றி ஆரோக்கியராஜ் அவர்களே, ரொம்ப ரொம்ப நன்றி சரியா? மயிலை. அடுத்து உதகமண்டலத்தினுடைய மருவு பார்த்தோமா? உதகமண்டலத்துக்கு உதகையும் போடலாம், ஊட்டியும் போடலாம் பார்த்தோமா? உதகையும் போடலாம், ஊட்டியும் போடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் சரியா? ஒரு ஈஸி டாபிக்காக ஹாஃப் அன் ஹவர் நம்ம ஸ்பெண்ட் பண்றதுல தப்பு கிடையாது. ஒரு மார்க்காக ஹாஃப் அன் ஹவர், 1.5 மார்க்காக ஹாஃப் அன் ஹவர் தாராளமா நம்ம என்ன பண்ணலாம், ஸ்பெண்ட் பண்ணலாம். பிகாஸ் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும், டெட் பொறுத்த வரைக்கும், போலீஸ் பொறுத்த வரைக்கும் 0.5 மார்க் கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? பொருத்தமான இணையை தேர்வு செய்க. புதுச்சேரி, புதுவை. ரைட்டா? ரைட். தப்பு தப்பு தப்பு. ஆன்சர் ஏ. நல்லா கவனிங்க. புதுச்சேரினா புதுவை, புதுக்கோட்டைனா புதுக்கை, கோட்டை கை சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கீழ்கண்டவற்றில் எது மருவு பெயர்? எது இங்க மருவு பெயர்னு கேக்குறாங்க. அண்ட் ஒன் மோர் திங், நீங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி டாபிக்ல கேர்லெஸ் மிஸ்டேக், ஓவர் கான்பிடென்ட் டாபிக்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டாபிக்ஸ் இது அகர வரிசை, சொற்றொடர் அமைத்து எழுதுறது, வினாவிற்கேற்ற விடை அமைச்சு எழுதுறது, இதெல்லாமே ஓவர் கான்பிடன்ஸ் டாபிக் ஓகேவா? அதனால இதெல்லாமே ஹைலி பாசிபிள் டு மார்க் போயிங், அதுக்காக சரியா? மார்க் போறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் தான். ஏன்னா இதுல வந்து நம்மளுக்கு ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் இருக்கும். இந்த டாபிக்ஸ்ல எல்லாத்துலயுமே எழுதிடலாம், அவ்வளவுதான். இதானே, இது கூடயா தெரியாது, இது கூடயா தெரியாம நான் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன், கொஞ்சம் கவனமா ஆன்சர் பண்ணும், ரைட்? மருவு பெயர் எதுன்னு கேக்குறாங்க. எதுப்பா மருவு பெயர்? கோவை தான் மருவு பெயர், ரைட்டா? கோவை தான் மருவு பெயர். இதுக்கு எதுக்கு சி போடுறீங்க? மயிலாப்பூரோட மருவு மயிலை தானே, தஞ்சாவூரோட மருவு தஞ்சை தானே, மதுரைக்கே நம்ம மருவு பார்க்கல, மதுரையோட மருவு மதுரை தான் சரியா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், புதுகை என்பதன் மருவு. புதுகை இப்படி கேட்டாலும் மருவன் தான் கேட்பாங்க, ரிவர்ஸ்ல கேட்டாலும் மருவன் தான் கேட்பாங்க. கொஸ்டினை புரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். புதுகைனா என்னப்பா? புதுக்கோட்டை. புதுச்சேரினா புதுவை. தெரிஞ்சே ஆன்சர் தப்பா போட்டேன் மேம், எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து சொல்லக்கூடாது சரியா? இதே லைவ் டிசம்பர் வரைக்கும் போகும், எக்ஸாம் இன்னைக்கும் லைவ் போகும். அன்னைக்கு நானும் இங்கதான் இருப்பேன், நீங்க வரணும். யாராவது தெரிஞ்சே ஆன்சர் தப்பா போட்டேன்னு மட்டும் சொல்லுங்களேன், ஒண்ணும் பண்ண மாட்டேன், உங்களுக்கு தான் மார்க் லூஸ் ஆகும் சரியா? அதனால இப்ப இருந்தே கவனமா ஆன்சர் பண்ண ஆரம்பிங்க சரியா? ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. பூவிருந்த வள்ளி. பூவிருந்த வள்ளி தான் என்னவா மாறுது?
பூந்தமல்லின்னு மாறுது. அந்த பூந்தமல்லி தான் பூனமல்லின்னு மாறுது. பார்த்தோல, அதுதான் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருந்தாங்க 2025ல. பூவிருந்த வள்ளி தான் பூந்தமல்லின்னு மாறுது. பூந்தமல்லி தான் பூனமல்லி. இப்ப நம்ம பார்த்தது ரொம்ப ஒரு 10% கூட இருக்காது ஊர் பெயர்களை பத்தி. இன்னும் நிறைய இருக்கு. சரியா? அதெல்லாமே நம்ம உங்களுக்கு போக போக அடுத்தடுத்த லெவல்ஸ்ல கொடுக்கலாம். நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸ்ல உங்களுக்கு கொடுக்கலாம். ஓகேவா? சோ இல்ல எனக்கு ஆன்லைன் கிளாஸ்ல புக் மெட்டீரியல்ஸ் நான் மட்டும் கூட எனக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு பண்ணினாலும் நீங்க அதை மட்டும் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நம்மளோட வீடியோ பார்த்து நீங்க கிளாஸ் ஜாயின் பண்றப்ப உங்களுக்கு கிளாஸ், டெஸ்ட் பேக், புக்ஸ் எல்லாமே ஒரு சூப்பரான காம்போ ஆஃபர்ல இருக்கு. சோ மிஸ் பண்ணாம கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? பைம்பொழில், பைம்பொழில், பம்புளி, பைம்பொழில், பம்புளி. இது ஒரு क्वेश्चन, பட் நிறைய பேருக்கு தெரியாது. நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் பி. ரைட்? அவ்வளவுதான். ஓகேவா? சோ क्वेश्चंस இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் உங்களுக்கு. இந்த லாஸ்ட் क्वेश्चन மட்டும் ஆன்சர் பண்ணிருங்கப்பா. ஆற்றூர் பேச்சு வழக்கில் டேஸ் என மருவியுள்ளது. ஆற்றூர் பேச்சு வழக்கில் டேஸ் என மருவியுள்ளது. ஆம்பூர், ஆரூர், அரசூர், ஆத்தூர். எப்படிப்பா? ஆற்றூர் என்ன மாறுதான் பேச்சு வழக்குல? ஆத்தூர்னு மாறுது. இதுவும் ஒரு டிஎன்பிஎஸ்சில கேட்ட ஒரு क्वेश्चन தான். சரியா? இந்த மாதிரியும் மருவி கேட்பாங்க. ரைட்? அவ்வளவுதான் இன்னைக்கு क्वेश्चन. சோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. 137 பேர் இருக்கீங்க, 37 லைக்ஸ். தேங்க்யூ. சோ பாக்குறவங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா நீங்க லைக் கொடுங்க. லைவ்ல இருக்கவங்க மட்டும் இல்ல, ரெக்கார்டட் பாக்குறவங்களும் எப்பயும் போல நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. நான் சொன்ன விஷயத்த ரெக்கார்டட் பார்த்துக்கிட்டே அப்படியே கமெண்ட் பண்ணிட்டே இருங்க. லைவ் பாக்குற மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். சோ அந்த ஒரு விஷயத்த மிஸ் பண்ணாதீங்க. சரியா? நீங்க ஃப்ரீயா இருக்கீங்கன்னா கண்டிப்பா லைவ் வாங்க, பேசலாம். சரியா? சோ லைவோட டைமிங் காலையில 11 மணிக்கு அண்ட் சாயந்தரம் 6 மணிக்கு நம்மளோட சுஷ்மிதா எக்ஸாம்ஸ் டெய்லி சேனல்ல. லைக் போட்டாச்சா? ரொம்ப நன்றி. ஈவினிங் கிளாஸ் இருக்கா? இருக்கு. நம்மளோட சுஷ்மிதா எக்ஸாம்ஸ் டெய்லி சேனல் யார் இன்னும் ஃபாலோ பண்ணாம இருக்கீங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? क्वेश्चन ஆல்ரெடி நம்ம நிறைய போட்டிருக்கோம். 6th to 12th அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம இந்த சீரிஸே ஸ்டார்ட் பண்ணோம். நீங்க ஒன்ஸ் நீங்க தமிழுக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளோட சேனல்ல என்ன டாபிக் போட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும்பா. சரியா? 6th இலக்கணம் இன் எக்ஸாம்ஸ் டெய்லின்னு போடுங்க, நம்ம வீடியோ வரும். 6th இலக்கியம் இன் எக்ஸாம்ஸ் டெய்லின்னு போடுங்க, நம்ம வீடியோ வரும். 6th உரைநடை இன் எக்ஸாம்ஸ் டெய்லின்னு போடுங்க, நம்ம வீடியோ வரும். எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ரெண்டு டாபிக் போட்டிருக்க மாட்டோம். ஒன்னு பாவகை போட்டிருக்க மாட்டோம், இன்னொன்னு இந்த நிறுத்தற்குறி. இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் நம்மளோட இதுல வீடியோவே இருக்காது. அதையுமே நான் அந்த சீரீஸ்ல போட்டுறேன். சரியா? மத்தபடி நீங்க தமிழ்ல என்னன்னு போட்டு நீங்க சர்ச் பண்ணி இந்த எக்ஸாம்ஸ் டெய்லின்னு போட்டாலும் நம்ம வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்க பாக்குறது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? நன்றி நன்றி. நான் போயிட்டு வரட்டுமா? தேங்க்யூ. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 8940400154 அப்படின்ற இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களோட ஆன்லைன் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கிளாஸ்ன்றது 4 டைமிங்ல உங்களுக்கு லைவ் இருக்கும். அதை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோஸா பார்த்துக்கலாம். உங்களுக்கான புக் மெட்டீரியல்ஸ் இப்ப நீங்க டிஎன்பிஎஸ்சி ஜாயின் பண்றீங்கன்னா 14 புக் மெட்டீரியல்ஸ் உங்களோட வீட்டுக்கே நம்ம சென்ட் பண்ணுவோம். அண்ட் டெஸ்ட் பேக் இதை மட்டும் நீங்க கவர் பண்ணாலே போதும். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? மிஸ் பண்ணாதீங்க. ஈவினிங் கிளாஸ் இருக்கா? இருக்கு. டுமாரோ நிறுத்தற்குறி எடுங்களா? நோ, எல்லாத்தையும் படிச்சுட்டு கடைசியா எடுப்போம். ரைட்? ஓகே கைஸ். தேங்க்யூ so much. ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கூடிய சீக்கிரமே நம்ம 1 மில்லியன் வரப்போறோம். அது இந்த எக்ஸாம்குள்ள நம்ம வந்து கண்டிப்பா அதை சக்சீட் பண்ணணும். சரியா? உங்களுக்குலாம் ஒரு எய்ம் மாதிரி எனக்கு இது ஒரு எய்ம். ஓகேவா? தேங்க்யூ so much. கிளாஸஸ் ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கணும்ல. டெய்லி வாங்க. நீங்க என்ன மோட்டிவேட் பண்ணுங்க, நான் உங்களை மோட்டிவேட் பண்றேன். சரியா போகும் நேரம். சரியா? ஜிஎஸ்ஆ எடுத்துக்கலாம். ஓகே. சுஷ்மிதா எக்ஸாம்ஸ் டெய்லி. சரியா? ஓகே கைஸ். தேங்க்யூ. பை. நாளைக்கு சாயந்தரம் பார்க்கலாம். ஓகே கைஸ். பை. See you. Bye bye.